கௌஷிகம் கண்ணில் ஊற்றிட்டு ஓரமாக வச்சு தம்பி மாலை எடுப்பா அப்படி ஒரு போட்டோ பிடிப்பா கூட்டுக்கார கருத்தில் போடுங்க அவங்க போடுவாங்க சகலம் சௌபாக்கியம் சித்திரஸ்து உங்களோட பெரியவங்க நீங்க 3 பேரும் வாங்க. நாலு பேர் சேர்ந்து கையெடுத்து கும்பிடுங்க. அதாவது முதல்ல தெய்வத்திற்கு ஆசீர்வாதம், சாமியை கும்பிட்டு மனையை சுற்றி வந்து உட்காந்தாச்சு. அடுத்தது பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம். மனசில் நான் மந்திரம் சொல்லுவேன், அரிசியை 4 பேருக்கும் போடுங்க. அஸ்மாகமாசி சாமோகை ரமோகை ரகஹார்வி தலையை குஞ்சவன் சமஞ்சீவ சரஞ்சீவ சுகி பவ சுகி பவ. நீங்கள் சரி மக்கள் கொஞ்சம் கிட்ட எல்லாரும் சமணம் நெத்தியில் வச்சுக்கிங்களா? நெத்தியில் குங்குமத்தை கலந்து அப்படியே வைங்க, வெளியாலே வைங்க. அப்புறமா சில்லறை காசு வேணும். முதல்ல உங்க குலதெய்வத்தை வேண்டி, அதாவது ஒரு வீட்டில் ஓமம் வளர்த்துறோம் அப்படின்னா அதில் மொத்தம் 9 விதமான பூஜை செய்யும். அது என்ன 9 தெய்வம்? முதல்ல கணபதி. கணபதியை ஏன் வணங்குறோம்? யாருக்காச்சும் தெரியுமா? முதல் கடவுள் கணபதி. சரி, ரைட்டு. ஏன் வணங்குறோம்? மந்திரத்தில் என்னன்னா, இப்போ உலகத்தில் எவ்வளவோ தெய்வம் இருக்கு. நம்ம உட்காந்துருக்க பூமாதேவிக்குன்னு எங்கேயாச்சும் கோயில் இருக்கா, குளம் இருக்கா, தெய்வம் இருக்கா, உருவம் இருக்கா, வழிபாடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ இவ்வளோ வேதம் ஆகமம் சித்தாந்தம் ஜோசியம் கண்டுபிடிச்சவங்க பூமாதேவியை விட்டுருவாங்களா? நம்மளை தாங்குகிற சக்தியே அவங்க தான் இல்லையா? அப்போ முதற் கடவுள் கணபதியை வணங்கியாச்சுன்னா பூமாதேவி திருப்தி அடைகிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் தெருவுக்கு தெரு பிள்ளையார் வச்சான். நீ மற்ற சாமியை கூட எப்போ வேணால் கும்பிட்டுக்கோ, பிள்ளையாரை டெய்லி கும்பிட்டு. அப்போ பிள்ளையாரை கும்பிட்டா என்ன பலன்? முதல் பலன், நாம் தாங்கிக்கிட்டு இருக்க பூமாதேவிக்கு நன்றி சொல்கிறதா இது முதல் வழிபாடு. 2வது வழிபாடு, அதே பிள்ளையாரை வணங்குறதுனால நாம் சொந்தமாக வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நமக்கு இந்த பூமி சொந்தம். இந்த பூமியில் நடந்ததான கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும். அதனால தான் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் போயிட்டாங்கன்னா எல்லோரும் என்ன கேட்போம்? ஐயா வச்சு கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம். ஏன் பெருமாள் ஹோமம் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. நான் சண்டைக்காக வரப்போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல கேட்குற கேள்வி, கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம். ஏன் கணபதி ஹோமம் பண்ணாதான் பூமிக்கு அடியில் உள்ள கெட்ட விஷயம். அது என்ன சாமி பூமிக்கு அடியில் கெட்ட விஷயம்? பூனையோட முடி, கர்ப்பஸ்திரியோட துணி, சன்னியாசியோட கோவணம், பசுமாட்டோட நஞ்சு, குதிரையோட குழம்பு, நாயோட எலும்பு, இது மாதிரி வரிசையாக லிஸ்ட்டு போட்டு இது எது இருந்தாலும் பாவம்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன ஆராய்ச்சியாக பண்ண முடியும்? பூமிக்கு அடியில் நம்ம மனையில் என்ன இருக்குது, ஏது இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன தீர்வு? கணபதி ஹோமம் பண்ணியாச்சுன்னா ரூட்டு கிளியர். அப்போ ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறதுனால 3 விஷயம் நடக்குது. ஒன்று, பூமாதேவிக்கு நன்றி சொல்கிறோம். 2வது, நம்மளுடைய சொந்தமான பூமியில் உள்ள கெட்ட விஷயங்களை நீக்கிக்கிறோம். 3வது, நாம் வசிச்சு சிரமம் இருக்கா? நான் சொல்கிறத கேளுங்க. சேர் போட்டு எப்பாடி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்.
ஏன்னா எங்களை மாதிரி ஆளுக்கே 4 தடவை திருப்பிப்பேன் காலை. அதெல்லாம் ஒன்றும் சங்கடம் இல்லை. எங்கே உட்காந்து பண்ணேன் சிரமப்படக்கூடாதுமா. அதான் சொன்னாங்க இவங்க சும்மா அப்படியே அவங்க தொட்டு தான் பண்ண போறாங்க. பையன் பையன் என்ன கால் நடுவுனாலே ஒன்றும் வீங்கி போயிடும். நரம்புல ஒரு தலைவலி அதுதான். லேசாக தாங்கலாம் புதுசு புதுசுன்னு ஞாபகம் அதெல்லாம் ஒன்றும் சங்கடப்படாது. அப்ப இந்த கணபதி பூஜையினால இந்த 3 பலம். அடுத்து 9 சொன்னீங்களே சாமி அப்படின்னா கணபதிக்கு அடுத்தது லட்சுமி. லட்சுமி யார்? பொருளாதாரத்திற்கான அதிபதி. தன கனக வஸ்து வாகன சகல சௌபாக்கிய சித்தியர்த்தம் லட்சுமி கடாட்சம். 3வது குலதெய்வம், நம்மளுடைய தெய்வத்தை நம்ம வணங்கணும். 4வது பெருமாள், மகாவிஷ்ணு சுதர்சனம்னு சொல்லுவோம். அதனால் என்ன லாபம்? கணபதியை சொன்னீங்க, லட்சுமி பொருளாதாரம் சொன்னீங்க, குலதெய்வம் நம்ம பரம்பரையான தெய்வம் சொன்னீங்க. 4வது பெருமாள். பெருமாளை வணங்கினா என்ன பலன்னா திருஷ்டிகள் போகும். அதுலேயே நிற்கிற பெருமாளை வணங்குவோம். படுத்து கிடக்கிற பெருமாள் இல்லை, நிற்கிற பெருமாள் தான் திருஷ்டியை போக்குவார். அதனால தான் வருஷம் ஒரு தடவை திருப்பதி போகிறது. நாம் திருப்பதி போகணும்னு அத்தியாவசியம். மலை மேலே இருக்கிற பெருமாள் அதே சக்தியோடு நமக்கு பலன் தர்றது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? திருமலை வையாவூர். இந்த ஊர் பேரே வையாவூர் தான். ஆனால் திருமலை எப்படி திருமலைன்னு அங்கே சொல்கிறோமோ அந்த வார்த்தை இங்கே வந்து நீங்கள் அப்புறமா உட்காந்துருக்கீங்கன்னா அந்த கதையை படிச்சுப்பாரு. திருமாலே அங்கே பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தவங்க. அதை வழிபாடு பண்ணணும். சரி, அப்படி வழிபாடு பண்ணுறேன், என்ன பலன்? திருஷ்டிகள் விளக்கும். திருஷ்டின்னா என்ன? நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து, செய்கைகளை பார்த்து, சந்தோஷத்தை பார்த்து 4 பேர் கெடுதலாக நினைக்கிறது தான் திருஷ்டி. அந்த மாதிரி திருஷ்டியில் வர்றது தான் இந்த விஷயம். கைகாலுக்கு ஆபத்து, ரத்தம் செலுத்துறது, மனசங்கடப்படுறது, இதெல்லாம் 3வது நபரால் நமக்கு வரக்கூடிய துன்பம். இதை எப்படி போக்கிக்கணும்னா, இப்போ இந்த ஹோமம் வளர்த்தணும், சுதர்சன ஹோமம், அதால் போக்கிக்கணும். அடுத்தது தெய்வத்தை வளர்க்கணும். இது 2 தான். இது 4: கணபதி, லட்சுமி, குலதெய்வம், சுதர்சனம். 5வது வாஸ்து, மனையடி சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு, வாஸ்து சாஸ்திரம்னு இருக்கு. மனையடி சாஸ்திரம்னா என்ன? கிழக்க 30 அடி, மேற்க 40 அடி, இதுக்கு பேர் மனையடி சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம்னா என்ன? அந்த இதை கேட்டாலும் இது அக்னி முறையா, இதுக்கு பேர் அது இதில் கரெக்டாக இருக்கும். பெருங்கொண்ட கோடீஸ்வரர் குபேரமொழியில் போய் கக்கூசி கட்டியிருக்கான். கக்கூசி கட்டினா பரவாயில்ல, தண்ணியில் படுத்துக்கிற மாதிரி இருக்கேன், அது பேர் தான். அது கட்டியிருக்கான். என்னடா இது சாமி தான் வாட்டமாக இருக்குன்னு கட்டிக்கிட்டோம். அப்போ அந்த இடத்துல நீர் வரக்கூடாது, இருட்டாக இருக்கணும், அடப்பாக இருக்கணும், படுக்கை அறையாக இருக்கணும், குபேரம் பொருட்கள் வைக்கிற இடம். அப்போ அதுதான் வாஸ்து. மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் சரியாக இருக்கும். இது ஆளே விடுதலாக்கி விட்டுரும், சரியில்லாமல் போகாது. இது நான் கண்ட ஒன்று. இது வாஸ்து. 5வது என்ன? குபேரம். குபேரனுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு அதிபதி தான் மகாலட்சுமி. அது வந்து பெருமாளோட வயிற்றுலேருந்து தனியாக வர சாமி. நீங்கள் பெருமாளுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அது கிடையாது. அது வந்து பரமசிவனுக்கு கொண்டாட்டி, பார்வதிக்கு பெருமாளுக்கு கொண்டாட்டி. இது மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவனுடைய நாபிக்கமலத்திலிருந்து உருவானவர்கள். ஏதாச்சும் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா காட்டுவாங்க, ஹிருதய கமலமத்தியே, ஹிருதயத்தில் தான் மகாலட்சுமி அவங்களுக்கு.
சரி சாமி, குபேரனை கும்பிட்டா என்ன? இப்போ நாம் சம்பாதிக்கிறத நாம் அனுபவிக்கணும். உண்டா இல்லையா? இப்போ 1/2 கிலோ அல்வா என் முன்னாடி வைக்கிறீங்க, சாமி சந்தோஷமாக சாப்பிடுங்க. எனக்கு சுகர் 500 இருந்தால் நான் என்ன முடியும்? அல்வாவை பார்க்கலாம், ஐயோ சாப்பிட முடியும். அப்போ அல்வா சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் என் முன்னாடி இருக்கு, ஆனால் நான் அனுபவிக்க முடியுதா? அப்போ ஒவ்வொரு விஷயம் மந்திரத்தில் 3 விஷயத்தை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிட்டு, அதில் முதல்ல சொல்கிறது என்ன? இளமையில் அன்னபோஜனம். 25 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடும். அதனால தான் கொடிது கொடிது வறுமை கொடிது அதுவீனும் கொடிது இளமையில் வறுமை. முதல் வார்த்தையா கொடுதான விஷயம் எது? சோத்துக்கு துண்டா இருந்தேன் சாமி, 10 வயசுல நான் பரதேசி சாமி, இதெல்லாம் நாட்டுக்கு பெருமையா? இப்படி அன்னபோஜனம் திருப்தி இருந்தது. அடுத்தது 25 வயசுலேருந்து 45 வயசு தாம்பத்தியம் திருப்தி ரூபாய். சில பேர் நான் சன்னியாசி ஆகிறேன், தாலியை கட்டிக்க மாட்டேன், அது மந்திரத்தில் பாவம். சும்மா பெண் சுகம்ங்கிற அர்த்தத்தில் அதை நீங்கள் எடுக்கப்படாது. ஒருத்தரை சுகங்களி ஆக்குறோம், அதன் மூலமாக குடும்பம் சுபிக்ஷம் அடையுது, ஒரு உயிர் உருவாகுது, அடுத்த விருத்திக்கு அது போகும். அப்போ தம்பதி தாம்பத்தியம் புண்ணிய ரூபம். இது 2வது சொல். 3வது என்ன? எல்லா விஷயத்திலையும் 45 வயசுலேருந்து நாம் எல்லா விஷயமும் திருப்திப்பட்டுக்கணும். திருப்தின்னு எல்லா விஷயம் சாப்பாடாக போகிறப்பா, திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷம். நகை நட்டு பொருள் வச்சுருக்கோம், அடையாப்பா போகும் ரொம்ப திருப்தி. அதை அப்படி கொண்டு போனாதான் மரண காலத்தில் மனசு சங்கடம் இல்லாமல். சில பேர் சாகண்டி ஆகப்பட்ட ஆசை வச்சுருக்காங்க சோசியத்தில், அப்படி தெரியும் அப்படின்பா. அப்படி இருக்கப்படாது. அப்போ அதை ஆரம்பத்திலேருந்து கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, 45 வயசுல கரெக்டாக போய் பிள்ளைங்க எனக்கு எல்லாம் நல்லதும் பண்ணி கொடுத்துட்டாங்க, வீடு வாசல் சொத்து சொல்ல நிம்மதியாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நம்மளே சொல்லி பழகிட்டோம். அது சரியா? அப்போ இந்த 3த்தையும் யார் தருவா? அன்னபோஜனம் திருப்தி, தாம்பத்தியம் திருப்தி, சௌபாக்கியம் திருப்தி. இது யாரோட வேலைன்னு? குபேரனோட வேலை. அந்த குபேரனுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அதனால தான் பழமொழி சொல்கிறப்ப, இப்போ நானே பரதேசி சைக்கிளில் போகிறேன், 10 நாள் கழிச்சு பென்ஸு காரில் போனால், தம்பி ஐயருக்கு சுக்கிரது கார் குடு குடுன்னு காரில் போகிறார். அனுபவிக்கத்தக்க அந்த பலனை தருவதும் குபேரன். அதனால தான் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நவக்கிரகத்தில் சுக்கிரன்னு இருப்பார். எல்லாரும் விழுந்து பிறந்து சனியை தான் கும்பிடுறாங்க. நோய் நொடி வருது, 7ரை சனி 10ரை சனி, சுக்கிரனை கும்பிடும். நவக்கிரகத்தை சுக்கிரப்ப கிழக்க பார்த்து இருப்பார், சூரியனுக்கும் முன்னாடியே இருப்பார். அவர் கோயிலில் கும்பிடுறப்ப சுக்கிர தரிசனம். இது 5வது. கணபதி, லட்சுமி, குலதெய்வம், சுதர்சனம், வாஸ்து, குபேரன் 6வது. 7வது நான் வச்சிருக்க பார்த்தீங்களா, நவகிரகம். 9 கிரகம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேலை. சூரியனா அப்பாவளி சொத்து, அப்பாவோட புண்ணு. சந்திரனா அம்மாவளி சொத்து, அம்மாவளி லாபம். புதனா படிப்பு, கல்வி, கேள்வி, ஞானம். குருவா நாம் அனுபவிக்கத்தக்க, இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா கல்யாணம், காட்சி, படிப்பு, தொழில், வருமானம், வெளிநாடு, சொத்து வாங்குறது, இதெல்லாம் குரு. 6வது சுக்கிரன், நாம் அனுபவிக்கத்தக்க பலம். அதாவது குருவால் கிடைக்கும், சுக்கிரனால் அனுபவிக்கும். சில பேர் MBSc MBBS எல்லாம் படிச்சிருக்கோம், 10 காசு சம்பாதிக்க மாட்டோம். குரு நல்லா இருக்கு, படிச்சுட்ட சம்பாதனை. அப்ப அதுக்கு யார் அதிபதி? சுக்கிரன். அதான் நான் முதல்ல சொல்ல பார்த்தீங்களா, யோகம் அனுபவிக்கிறது. அது படிப்பால் பலனை பெறுதல். அடுத்தது சனி, சரீரம், தொழில். ராகு ஞானம், கேது மோட்சம். ஆக 9. இது நவகிரகம். 7வது. 8வது பித்திருக்கள்னு பேர். நம்மளை உருவாக்கின மூதாதையர், தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, 3 தலைமுறை. அவர்கள் வழி
வழிபாட்டையும் பூஜைகளையும் நாம கிரமமாக செய்யணும். அப்போ அவங்க திருப்தி அடையா, நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தான் செத்து விட்டாங்களே சாமி, எப்படி சாமி தெரியும்? அப்படி இல்லை. மந்திர உச்சாரணம் ஒவ்வொரு பூஜையின் மூலமாக நாம் நினச்சி ஒரு சொட்டு தண்ணி விட்டால் கூட எள்ளும் தண்ணியும் விட்டாலே போரும்னு மந்திரம் சொல்கிறாங்க. அப்போ அமாவாசை அன்னைக்கு தான் எள்ளும் தண்ணி, மற்ற நாளில் பூவும் தண்ணியும் விடும். அதனால தான் வீட்டில் சொம்பு நிறைய தண்ணி வச்சு பூ வச்சுருப்போம். ஏன்? இறந்தவர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க. மோட்சம் புண்ணிய ரூபார்த்தம், அது பித்திருக்களை திருத்தி. சரி, 9வது கிராம தெய்வம். நமக்கு சொந்தமாக குலதெய்வம் வேற. ஆனால் இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிறது எங்க? கெருகம்பாக்கத்தில் உட்காந்து. கெருகம்பாக்கத்தில் உள்ள கிராம தெய்வங்கள்ல இருக்குல்ல, பிள்ளையார்லேருந்து ஆரம்பிச்சு இல்லாது அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். நான் குலதெய்வம் கும்பிட்றேன் சாமி, இந்த ஊரில் என்ன ஜாமி இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களுடைய ஆசீர்வாதமும் வேணும். உண்டா இல்லையா? எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியுங்கிறது முக்கியம். முதல்ல வார்டு மெம்பரை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா எப்பாடி ரோட்டில் இது தெரியல அது தெரியும். எனக்கு அவரை தெரியும்னு சொல்லிவிட்டு இவரை தெரியலன்னு சொன்னால் எப்படி? அது மாதிரி இந்த 9 தெய்வத்தையும் இப்போ பூஜை பண்ண போகிறோம். இதுக்கு ஒவ்வொரு மந்திர உச்சாரணமும் இருக்கு. அதுக்கு முன்னாடி பிள்ளையார் வணங்கும், பூமாதேவியை திருப்திப்படுத்துறது. கலசத்தில் வணங்குறது பூமிக்கு இல்லை உள்ள கெட்ட விஷயங்களை நீக்கிறது. ரெண்டுத்துக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையார் முடிச்சு பண்ணுறது பூமாதேவியை திருப்திப்படுத்தும். கோவிலில் போய் பிள்ளையாரை வணங்குறது இல்லை இந்த மாதிரி ஹோமத்தின் மூலமாக வணங்கினா திருஷ்டிகள், மண்ணுக்கு அடியில் உள்ள கெட்ட விஷயங்கள். அடுத்தது காமாட்சி விளக்கு எதுக்குன்னா தீபலட்சுமி சொன்னா இல்லையா, லட்சுமி கடாட்சம். அதை மந்திரத்தில் ஆவார். அடுத்து கலசம் போட்டு அடுத்து போகிறோம். இதுதான் இப்போ பண்ண போகிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, என்னவா ஐயர் வந்தாரு 1/2 மணி நேரம் லபடபன்னாரு கிளம்பி போயிட்டாரு, ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க, நல்லா பண்ணிக்க. அந்த பிள்ளைங்கள்லாம் ஜோராக வாங்கி கொடுத்துட்டு அடுத்து மந்திரத்தை சொல்லி பூஜையை பண்ண வேண்டியதான். பாக்கி அரிசியை கையில் வச்சுருக்கீங்களா? 2 கையில் வச்சுக்கோங்க. 5 கிலோ ஆடி குட்டி. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிகர்ணம் ஜதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே. மூக்கையும் காலையும் ஓம்னு சொல்லிட்டு ஓம் ஓம். இதுக்கு பேர் பிராணாயாமம்னு பேர். இப்போ எல்லாம் யோகாவில் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அப்பயே உள்ளது. 3 தடவை 11 தடவை ஓம் ஓம்னு சொல்லி இழுக்கணும், 11 தடவை நிறுத்திக்கணும், 11 தடவை கீழே விடணும். இப்போ அதெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அப்படி சொல்லி விட்டு கை அப்படி வச்சு நான் சொல்கிறத திருப்பி சொல்லணும். நமோ பாஸ்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ ரமேஸ்வர ரமேஸ்வரி பிரசாத பல சித்தியர்த்தம் சிவ சம்போக ஆக்ஞேயா பிரவர்த்த மானஸ்ய கர்மணः மம நூதன கிரக பிராயச்சித்த பரிகார கணபதி ஹோம லக்ஷ்மி ஹோம நவக்கிரக ஹோம சுதர்சன ஹோம வாஸ்து ஹோம குலதெய்வ ஹோம குபேர ஹோம பித்ரு ஹோம கிராம தேவதா ஹோம நவ ஹோம பூஜார்த்தம் பூஜாதினே ஸ்ரீ குரோதி வருடம் உத்தராயணம் வசந்தரது ரிஷபமாசம் கிருஷ்ணபக்ஷம் நவமீ திதி சுக்கிரவாரம் சுபநக்ஷத்திரம் சுபயோகம் சுபகரணம் சுபலக்னம் சுபமுகூர்த்த பிரம்ம முகூர்த்த வேளார்த்தம் மம குடும்பம். உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. புத்திரன். உங்க பேர் சொல்லுங்க. ராசி தெரியுமா? தர்மபத்தினி
அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் பேர் கணேசாச்சாரி வசந்தம்மா. புத்திரி புத்திரி இந்த அம்மா பேர் பராசக்தி. மம புத்திரன் மூத்த பையன் பேர் ராசி முருகன். விஜயராசி கட்டராசி. அவர் பேர் விஜய். துளாராசி. மம குடும்ப வேற யார் பேர் சொல்லணும் அவ்வளோதானே. மம குடும்ப சகல சௌபாக்கிய சித்தர்த்தம் கணபதி தீபலட்சுமி கலச ஹோம பூஜா ஆரம்பம். பிள்ளையார் முன்னாடி போட்டுருங்க. ஓகே. நீ அவர் அப்படியே சொல்லி கையால தொட்டுக்கணும். தொட சொல்றாங்க. அவ்வளோதான். நீங்க பண்ணுங்க. பூவால துளி துளியா போடு. ஆடாரசத்தேன்மாம் ஆசனம் சிம்மாசனம் யோகாசனம் பத்மாசனம் பத்மாசனத்தே விமலாசனம் விமலாசனத்தே ஓம் கம் கணபத்யாசனம் ஓம் கம் கணபதி மூர்த்தயே நமः. அகாஜான பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. வித்யாதேகாய நமः நேத்ரேப்யோ நமः. கணானாஹம் துவா கணபதிகம் நமாமகே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பத ஆனசரணம் மூதிபிஸ்ஸி பிரசாதனம் மகாகணபதிம் தியாயாமி மகாகணபதிம் ஆவாஹயாமி மகாகணபதே நமோ பூஜான் சமர்ப்பயாமி. ஓம் சிமுகस्य ஏகதந்தस्य கபிலோ கடகர்ணகः லம்போதரस्य விகடस्य விக்னராஜோ விநாயகः धूमकेतो गणाध्यक्षो बालचंद्रो गजाननः वक्रतुण्ड सूर्पकर्ण हेरम्ब स्कंदपूर्वजा. அந்த கையில் வச்சுங்க. சொத்து கையால் கரண்டி எடுத்துங்க. இந்த பிள்ளையார் மேலே 11 சொட்டு விடுங்க. பாத்தியம் சர்ப்பியம் ஆஜமனம் சர்ப்பியம் அர்த்தம் சர்ப்பியம் ஸ்நானம் சர்ப்பியம் ஸ்நானானந்தரம் ஆஜமனம் சர்ப்பியம் வஸ்திரம் சர்ப்பியம் ஆபரணம் சர்ப்பியம் உபவீதம் சர்ப்பியம் யஜ்ஞோபவீதம் சமர்ப்பயாமி. 11 நைட்டாக கீழே வைங்க. மோதிரவர்களால் சந்தனம் எடுத்துங்க. பிள்ளையார் நெத்தியில் வைங்க. மோதிரவர் அது அதே வரல குங்குமம். ஓகே. இந்த மல்லிப்பூல அவற்றும் நீங்கள் அப்படியே மாலை மாதிரி போடுங்க. ரெடி பூ போட்டாச்சு. போடணும் சாஸ்திரம் உங்கள் கையால். ஓகே. இந்த அரிசி ரெடி வச்சுக்கோ. 16 தடவை துளி துளியாக போடும். தொட்டுக்கணும். சுங்கस्य ஏகதந்தस्य கபிலோ கடகர்ணகः லம்போதரस्य விகடस्य விக்னராஜோ விநாயகः धूमकेतो गणाध्यक्षो बालचंद्रो गजाननः वक्रतुण्ड सूर्पकर्ण हेरम्ब स्कंदपूर्वजाः महागणपते नमो नमः. कदलीफल तांबूल निवेदनं समर्पयामि. ಅದನ್ನ ಅದಕ್ಕೆ ವಚ್ಚು ஓகே. இந்த தண்ணி எடுத்து இந்த தேங்காய் வெத்தலை பாக்கி பழம் இந்த சுண்டல் 3 சுற்று சுற்றி ஒரு சொட்டு தம்பி அப்படியே ஒரு போட்டோ அப்படிங்க கற்பூரம் காட்டு ஓடிட்டாக்கா. சரி சரி கீழே வைங்க.